வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி நீங்கணும், தீய சக்தி நீங்கணும், வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருக்குது, இது எல்லாமே நீங்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும், நேர்மறை ஆற்றல் இருக்கணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளை தவற விடாதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றலும் கெட்ட சக்திகளும் நீங்கி வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் இதுக்கப்புறமா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவும் சேர தொடங்க ஆரம்பிக்கும். அனைத்து விதமான 16 செல்வங்களும் வீட்டில் சேர தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு டம்ளர் தண்ணீரில் நான் சொல்லக்கூடிய பொருட்களை போட்டு நீங்கள் வைங்க. ரொம்ப எளிமையான விஷயம் தான், அனைவராலும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம். அனைத்து மதத்தினருமே செய்யலாம். ஸோ வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வேணும், நம்மளுக்கு பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும், நமக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியணும்னு நினைக்கிறவங்க இன்று இரவு தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்தால் போதுமானது. ஜஸ்ட் இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீக்க ஆரம்பிக்கும். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஒரு நெகட்டிவ் வைப்ஸையும் இது வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடம். அதே மாதிரி குறிப்பிட்டு நான் சொல்லக்கூடிய அந்த இடத்துல வைக்கும்பொழுது உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இன்றைய தினம் மகாலய அமாவாசை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரிய கிரகணமும் இரவு நேரத்தில் ஆரம்பிக்குது. அந்த கிரகணத்தால் நமக்கு எந்த வித பாதிப்பும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதனால் சூரிய கிரகணத்தை நினச்சி நீங்கள் எதுவும் யோசிக்க வேணாம், கவலைப்பட தேவை கிடையாது. ஆனால் இன்றைய தினம் கிரகணமும் இருக்குது, அதே மாதிரி அமாவாசையும் இருக்குது. அப்படின்றதுனால ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் நீங்கள் குறிப்பாக இந்த தண்ணீரை இந்த இடத்துல வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது எந்த இடம், அதே மாதிரி அந்த தண்ணீரில் வேறு என்ன செய்யணும், இது எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நம்ம வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கணும், அதன் மூலமாக நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கிறதுனால பண வரவு இருக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யும்போது அது நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த வகையில் இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். ஸோ இந்த நாளில் நீங்கள் செய்யும் பொழுது குறிப்பாக மகாலய அமாவாசையில் பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் நிரம்பி இருக்கும். ஸோ நம்ம வந்து நேர்மறை ஆற்றல் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த நாட்களில் செய்யும் பொழுது உங்களுக்கு டபுள் மடங்காக அது பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் இந்த நாள் நம்ம செய்வோம். ஆல்ரெடி பதிவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வீடியோட எண்ணிலையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உப்பு, மிளகு, பச்சை கற்பூரம் சேர்த்து வைக்கிறது, அதே மாதிரி வெண்கடகு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் சேர்த்து பூஜை அறையில் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ அது எல்லாமே வீடியோட எண்டில் கொடுக்குறேன், டைம் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். அதையும் நீங்கள் இன்றைய தினம் செய்யுங்க. ஸோ நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பதிவுகளை பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி அதன் மூலமாக நீங்கள் நிறைய பேர் வந்து பலன் பெற்று அதன் மூலமாக கமெண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க, எனக்கு வந்து இவ்வளோ கடன் அடைஞ்சிருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் தீர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு சில விஷயங்களை வந்து நான் மறுபடியும் ஞாபகப்படுத்தியிருப்பேன், உங்களுக்கு இதை செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு. அந்த வகையில் இன்றைய தினம் அமாவாசை அப்படின்றதுனால நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கேன். இந்த உப்பு, மிளகு, பச்சை கற்பூரம் ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம், அதை மறக்காமல் செய்திடுங்க. அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் சீக்கிரமாகவே நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. அதே மாதிரி ஒரு சில தானங்களும் சொல்லியிருப்பேன், இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எளிமையாக செய்யக்கூடிய தானங்கள். ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி, ஸோ எல்லோரும் போய் தூங்கிட்டாங்க, படுத்துட்டாங்கன்றப்ப நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த ஒரு டம்ளர் தண்ணீரில் நான் சொல்லக்கூடிய பொருட்களை போட்டு அப்படியே நான் சொல்லக்கூடிய திசையில் வச்சுட்டு போய் தூங்க போயிடுங்க. ரொம்ப எளிமையான விஷயம் தான். ஸோ கண்ணாடி டம்ளர் இருக்குன்னா கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க, கிளாஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் கண்ணாடி பவுல் இருக்குன்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கண்ணாடி எதுவுமே சம்மந்தப்பட்ட பொருட்கள் இல்லைன்றப்ப நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எந்த கிளாஸாக இருந்தாலும் அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கண்ணாடி கிளாஸுன்ற பட்சத்தில் நீங்கள் அதில் அதற்கேற்ற மாதிரி அளவு இருக்கும். ஸோ பவுலுன்றப்ப அதோட அளவு மாறுபடும். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி அதில் ஒரு குடிக்கிற தண்ணீரை கொஞ்சம் 3/4 பாகம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப வலிய எடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சமாக எடுத்துகிட்டு, அதாவது ஒரு 3/4 அளவுக்கு தண்ணீர் குடிக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. குடிக்கிற தண்ணீர் தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ இந்த தண்ணீரில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இந்த மஞ்சளுக்கு மிஞ்சின எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஸோ மஞ்சள் வந்து எல்லா விதமான கெட்ட சக்திகளும் எல்லா விதமான நெகட்டிவிட்டியுமே அப்சர்வ் பண்ணி வைக்கும். ஸோ இந்த மஞ்சள், இந்த தண்ணீர் இதுவே போதுமானது. இதற்கு கூட இன்னும் ஒரு சில பொருட்கள் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 2 பொருட்களே உங்களுக்கு போதுமானது. இதுவே வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகளையும் நெகட்டிவிட்டியும் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம நிறைய வந்து வீட்டில் தெளிக்கக்கூடிய தண்ணீர் ரெடி பண்ணுறதுக்கு அப்போ நிறைய பொருட்கள் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, வாசலில் தெளிக்கிறதுக்கு எல்லாமே. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் வீட்டில் வரணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ குறிப்பாக இன்றைய தினம் நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல், தீய சக்தி, கெட்ட சக்தி இது எல்லாமே ரிமூவ் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால் கல்லுப்பு, மஞ்சளே போதுமானது. இதை தவிர்த்து நீங்கள் மற்ற பொருட்கள் போடணுன்றப்ப உங்களுடைய விருப்பம் தான். ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு இது எல்லாமே நம்முடைய விருப்பம் தான். ஆனால் மெயினான இன்க்ரீடியன்ஸ் இது ரெண்டு மட்டுமே போதுமானது. கல்லுப்பு கூட ஆப்ஷனல் தான். ஸோ மஞ்சள் தண்ணீரே போதுமானது உங்களுக்கு. ஸோ இந்த கல்லுப்பு, மஞ்சள், இப்போ தண்ணீர் எடுத்திருப்பீங்க. ஸோ இந்த தண்ணீரை நான் சொல்லக்கூடிய திசையில் குறிப்பாக வைக்கணும். வீட்டோட ஹால் இருக்குது பார்த்தீங்களா, வரவேற்பறை, அதில் வடகிழக்கு மூலை, நார்த் ஈஸ்ட் கார்னர்,
ஸோ வடகிழக்கு மூலையாக பார்த்து அந்த கார்னரில் இந்த கிளாஸை வச்சுட்டு வந்துடுங்க. ஸோ கீழே வைக்க முடியல, செல்ஃப் இருக்குது, அதுக்கு மேலே வைக்கணாமல் அங்கேயும் நீங்கள் வைக்கலாம் தாராளமாக. ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு டவுட்ஸ் இருக்கும். நாங்கள் இருக்கிறதே ஒரு சின்ன ரூம் தான், ஒரு ரூமில் தான் நாங்கள் வந்து சமையல் எல்லாமே இருக்குது, பெட்ரூம், தூங்குற இடம், ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குன்ற பட்சத்தில் அங்கே வைக்கலாமான்னு கேட்போம். அங்கேயும் நீங்கள் வைக்கலாம். ஸோ உங்களோட வீட்டோட இப்போ ஒரு ரூம் இருக்குது, ஹால், அது எல்லாமே அந்த ரூம் அப்படின்ற பட்சத்தில் அந்த சின்ன ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே நீங்கள் வந்து வடகிழக்கு மூலை எதுன்னு பார்த்து அந்த இடத்துல வைங்க. ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்காங்க, அங்கே நான் வைக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக வைக்கலாம், தவறு கிடையாது. ஸோ தனியாக வரவேற்பறை இருக்கின்ற பட்சத்தில் வரவேற்பறையில் வடகிழக்கு மூலை, ஸோ நான் வந்து ஒரு ரூம் தாங்க இருக்குது, அந்த ரூமில் தான் நாங்கள் வந்து இருக்கோன்ற பட்சத்தில் அந்த ரூம்லேயே அதுதான் ஹால், அதுதான் வரவேற்பறை, ஸோ அதுதான் கிச்சன், அதுதான் பெட்ரூம் அப்படின்ற மாதிரி தடுத்துலாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அங்கேயே வடகிழக்கு மூலையில் வைங்க. ஸோ அந்த வடகிழக்கு மூலையில் நீங்கள் வைக்கும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துல இருக்கக்கூடிய அந்த தீய சக்தி, கெட்ட சக்திகள், எதிர்மறை ஆற்றல், கண் திருஷ்டி எல்லாத்தையுமே இந்த தண்ணீர் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா நாளை தினம் காலையில் எந்திரிச்சதும் அந்த கால்படாத இடத்துல அப்படியே நீங்கள் அதை தொடாதீங்க, அந்த தண்ணீர் உள்ளே கை வைக்காமல் அப்படியே கிளாஸை மட்டும் எடுத்து ஊற்றிட்டு வந்துடுங்க. மண்பாங்கான இடம், செடிகளுக்கு அடியில், தொட்டியில் ஊற்றிடுங்க. வீட்டோட கிச்சன் சிங்கில் ஊற்றலாம், பட் குளியல் அறை, பாத்ரூம், கழிவறையில் ஊற்றக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்றைய தினம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த தண்ணீருக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது, இந்த இடத்திற்கும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. குறிப்பாக நம்ம அமாவாசை இரவு வைக்கும் பொழுது அது வீட்டில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், வீட்டோட 4 மூலைகளையுமே கல்லுப்பு வைக்க சொல்லி. ஸோ அதையும் இன்றைய தினம் மறக்காமல் செய்யுங்க. நிலைவாசலில் வைக்க சொல்லியிருப்போம். ஸோ இது எல்லாமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் நிரம்பி இருக்கக்கூடிய நாட்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தூங்குற இடத்துலையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு கிளாஸில் கல்லுப்பு போட்டு அந்த தண்ணீரை 15 நாள் தொடர்ந்து, அதாவது ஒரு நாளும் நீங்கள் மாற்றணும். இன்றைய தினம் வைக்கிறீங்கன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய தலைக்கு கீழே, இப்போ நீங்கள் பெட்டில் படுத்துட்ருக்கீங்க, கட்டில் படுத்துட்ருக்கீங்கிற பட்சத்தில் உங்களுடைய தலைக்கு கீழே இருக்க மாதிரி இந்த கிளாஸை வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணீரை ஊற்றிடணும். ஸோ இந்த மாதிரி 15 நாள் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய அனைத்து விதமான நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கந்திருஷ்டியால் நமக்கு வந்து எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே வெற்றி அடையாமல் இருக்கும். ஸோ இது எல்லாமே ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும். நல்ல ஒரு சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிப்பீங்க. நல்ல தூக்கம் வரும் இரவில். ஸோ நல்லா தூங்கினாவே ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த நாள் நம்ம நல்ல ஒரு உத்வேகமாக வேலை செய்ய ஆரம்பிப்போம். நம்முடைய 6ஆம் வட்டமும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக நிரம்பி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் தொடர்ந்து 15 நாள் செய்யலாம். இதையும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பதிவில் வந்து போன பதிவில் சொல்லியிருப்பேன், இந்த விஷயம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது எல்லாமே செய்யணுமான்னு கேட்டால் உங்களால் எது முடியுமோ அதை செய்யுங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்ததுமே உங்களுக்கு ஒரு சில நாட்களே பலன் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ 15 நாள் இதை செய்கிறீங்கன்ற பட்சத்தில் அந்த 15 நாட்களுக்கு உங்களுக்கு மாற்றம் தெரியுதுன்னா அதை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். ஸோ நல்ல கேப் விட்டுட்டோம் அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் இன்னொரு நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது மறுபடியும் ஒரு 15 நாள் தொடர்ந்து செய்யலாம். ஸோ அந்த 15 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்குது. இப்போ உப்பு, மிளகு, பச்சை கற்பூரம் வச்சுருப்போம், அதை வச்சு ஒரு 15 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கான இந்த வாய்ப்புகள், வருமானங்கள் இதெல்லாமே தேடி வர ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நீங்கள் திரும்ப மறுபடியும் பௌர்ணமியில் மாற்றுறது, அமாவாசையில் மாற்றுறதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. ஸோ இதை வந்து ஒரு சிலருக்கு 2-3 வாட்டி மாற்றினதுக்கு அப்புறம் தான் நல்ல பலன் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கந்திருஷ்டி, நெகட்டிவ் வைப்ஸ்ன்றதுனால லேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதே எல்லாத்தையும் இந்த உப்பு அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சிலருக்கு உடனடியாக ஒரு வாரத்துக்குள்ளேயே நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்குதுன்ற பட்சத்தில் அதை நீங்கள் வந்து தொடர்ந்து எப்பொழுதுமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த விஷயம் இல்லை, எது நீங்கள் செய்தாலுமே அதில் இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு அதில் மாற்றம் வருதா, அப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். மாற்றம் வழி அதை செய்யணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு செலக்டிவாக தான் சொல்லியிருப்பேன். எது நல்லா ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கோ, எது நிறைய பேருக்கு பலன் கிடைச்சிருக்கோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். இதுவும் நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் தான். எனக்கும் நல்ல மாற்றங்கள் வந்திருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் தான் நான் எப்போவுமே நமக்கு ஷேர் பண்ணுவேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால் இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். விரைவிலேயே உங்களுடைய கடன் பிரச்சனை, பண பிரச்சனை தீர ஆரம்பிக்கும். ஸோ நம்பிக்கையோடு செய்யுங்க. மீண்டும் இன்னும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.